ஃப்ரெண்ட்ஸ் 100 days ஆஃப் மைண்ட் கேர் டே 88. உங்ககிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு உங்கள் கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்ககிட்டே உதவி வாங்கிக்கிட்டு உங்களோட துளி கூட நன்றியே இல்லாத பர்சன்ஸை பார்க்கும் பொழுது கோவமாக வருதா? என்னமாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களை திட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் முடியலையா? இதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப உங்களுக்கு நடக்கூடாது, நீங்கள் ஏமாறவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். நம்பர் 1, இனிமேல் யார் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்சே ஆகணுமான்னு யோசிக்கணும். நம்பர் 2, நீங்கள் இறக்கப்படுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய இறக்கத்தினுடைய லெவலை கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கணும். நம்பர் 3, நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல அவங்க அப்படி இருக்கிறத ஓப்பனாக அவங்கக்கிட்டேயே கேட்கணும். அதுக்கு அவங்க சில ட்ராமாஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த ட்ராமாஸை இங்கே ஏற்றக்கூடாது. அவங்களோட ரியாக்ஷன்ஸை, பாடி லாங்குவேஜை குறிப்பாக நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சே அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.